செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உலக பாரம்பரிய வாரத்தை முன்னிட்டு பல்லவ மன்னவர்களின் கலை சிற்பங்களை இன்று மட்டும் சுற்றுலா பயணிகள் கட்டணமின்றி இலவசமாக கண்டு ரசிக்கலாம் என தொல்லியல் துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை கோயில், 5 ரதம், அர்ஜுனன் தபசு, கிருஷ்ண மண்டபம் மற்றும் வெண்ணெய் உருண்டை பாறை உள்ளிட்ட குடைவரை சிற்ப வளாகங்களை சுற்றி பார்க்க கட்டணம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் பெரியார் நகர் பகுதியில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட தனியார் மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினை தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக தெரிவித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான நிலம் மீட்பு. அரியலூர் மாவட்டம் புகழ்பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான 1.32 கோடி ரூபாய் மதிப்பில் ஆக்கிரமிப்பில் இருந்த நிலங்கள் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மீட்கப்பட்டது. மேலும் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது எனவும், மீறினால் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பலகை வைக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சங்குமால் கடற்கரையில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்ததன் காரணமாக தேசிய பேரிடர் மீட்பு படகின் ஒத்திகை நிகழ்ச்சி மேற்கொண்டனர். இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் மழை வெள்ள காலங்களில் இயற்கை இடர்பாடுகளில் சிக்கியவர்களை மீட்பது, கடலில் தத்தளிக்கும் மீனவர்களை மீட்பது மற்றும் தீயினால் ஏற்படும் இடர்பாடுகளால் சிக்கிக் கொண்டவர்களை காப்பாற்றுவது குறித்த செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் சிறு புலுவப்பட்டி பகுதியில் பனியன் தொழிற்சாலைக்கு அருகில் குப்பை கொட்டுவதை கண்டித்து தொழிற்சாலையில் வேலை செய்யும் வடமாநில புலம்பெயர் தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரிடம் மறியல் நடத்தியவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் சில போராட்டக்காரர்களை கைது செய்து அழைத்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் நச்சாடை தவிர்த்து சுவாமி கோவிலில் காவலாளிகள் கொலை வழக்கில் நாகராஜ் என்ற குற்றவாளி போலீசார் சுட்டு பிடிக்கப்பட்ட நிலையில் 2வது குற்றவாளி முனியாண்டி என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் முனியாண்டி ராஜபாளையம் ரயில் நிலையத்தில் சுற்றித் திரிவதாக கிடைத்த தகவலின் பேரில் அவரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குமரி மாவட்டம் கீராத்தூர் பகுதியில் சேதமடைந்த நிலையில் இருந்த பழைய உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பாதுகாப்பான முறையில் இடித்து அகற்றும் பணி நடைபெற்றது. மேலும் இந்த நீர்த்தேக்க தொட்டி அகற்றப்பட்ட பின்னர் புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் நீர்த்தேக்க தொட்டி இடித்து அகற்றப்படும் வீடியோ வெளியாகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மருத்துவமனையில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பிரிவில் இயற்கை மருத்துவம் தினம் வட்டார மருத்துவ அலுவலர் அனுராதா தலைமையில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் யோகா பயிற்சி செய்வதால் ஏற்படும் பயன்பாடுகள், நடைபயிற்சி மேற்கொள்வதால் உண்டாகும் நன்மைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் மஞ்சுக்குப்பம் பகுதியில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அமர்நாத் தலைமையில் போக்குவரத்து போலீசார், தனியார் மற்றும் அரசு பேருந்துகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் அரசால் தடை செய்யப்பட்ட அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏர் ஆரன்கள் பொருத்தப்பட்ட தனியார் பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு ஏர் ஆரன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது.
கடலூர் மாவட்டம் வடலூரில் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 1.50 லட்சம் ரூபாய் பணம், 2 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 7 செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ஆட்டுப்பட்டு பகுதியில் 2015ஆம் ஆண்டு 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய குற்றத்திற்காக போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட அக்ஷோக் என்பவருக்கு போக்சோ விரைவு நீதிமன்ற நீதிபதி சுமதி 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் பணமும் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு தரப்பில் 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தார். சபரிமலை ஐயப்பன் கோயில் தேவசம் போர்டு மற்றும் கேரளா மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக்கொண்டதின் பேரில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு மையத்திலிருந்து 60 பேர் கொண்ட 2 குழுக்கள் கேரளா மாநிலம் ஐயப்பன் கோயிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட புறப்பட்டனர். மேலும் மழை, வெள்ளம், நிலச்சரிவு போன்ற இடர்பாடுகளில் சிக்கிக் கொள்ளும் பக்தர்களை மீட்கவும் முதலுதவி அளிக்கவும் இந்த வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.